செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே நோக்கும் எதிரியின் கண்ணின் முன் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே ஆண்டவரின் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாய் இந்த
நற்செய்தியின் நாளிலே உங்கள் மத்தியிலே தேவ செய்தி பகிரும்படியாய் தேவன் தந்த நல்ல தருணத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வசனத்திலிருந்து நாம் தெளிவாக காணக்கூடுகிறது. இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாத மக்களை இந்த வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பெத்பாகையிலிருந்து திரளான மக்களோடு கூட வருகின்ற வேளையில் அவர்களோட முன்னும் பின்னும் நடந்த மக்கள் அவரை பார்த்துட்டு அவரை புகழ்ந்து அவர்கள் துதி ஆராதனை செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள், ஹோசன்னா, எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார்கள். எருசலேமில் தங்கி இருக்கிற மக்கள் கேட்கிறார்கள், ஸ்தோத்திரம், இவர் யார் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வருவார் என்றும் அவர் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார் என்றும் தேவன் தெளிவாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதான அருளுரைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி அவர்கள் இவர் யார் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யார் என்று புரியாத மக்கள் பட்டணத்தில் இருந்தார்கள். அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்கிற மக்கள் பொதுவாக நாம் பார்த்தால் உழைப்பாளிகள், வேலை செய்கிறவர்கள், விவசாயிகள், கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், அவ்வளவு அறிவு படிப்பும் இல்லாதவர்களாக இருப்பது இயல்பான காரியம். அதே நேரத்தில் இன்று கூட நாம் பார்த்தால் பட்டணங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் படித்தவர்கள், கல்விமான்கள், சிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, எல்லா நிலையும் உயர்ந்து உன்னதமான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் இங்கே எருசலேம் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே அவர்களுடைய ராஜா தங்கியிருக்கிற இடம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய எல்லா அலுவலகமும் செயல்படுகிறதான இடம். அது மட்டுமல்ல, அது மிகவும் பிசினஸ் சென்டர், எல்லா விதமான வியாபாரங்களை நடக்கக்கூடிய இடம். அப்படி சொன்னால் அந்த எருசலேம் என்பது மிக பழமையான, சிறப்பான, உன்னதமான ஒரு இடம். அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருப்பதற்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அறிய வேண்டிய அறிவு அற்றவர்களாக இருந்தது மிகவும் துக்ககரமான காரியம். இயேசு கிறிஸ்து கழுதையின் மறையிலே ஏறி வருவதை கண்டு அவர்கள் சொல்லி, இவர் யார்? அதே நேரத்தில் அப்படி கேட்க காரணம் என்ன? ஒரு தோரணத்தோடு கூட, மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கழுதையோடு கூட அவர்கள் வஸ்திரங்கள் போட்டுக்கொண்டு ஒரு ராஜாவாக வரும் தோற்றத்தை அவர்கள் காணும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படி வருவதற்கு காரணம் என்ன என்பது அவர்கள் யோசிப்பது அவர்களுக்கு சிந்திக்க வைத்ததான காரணம். ஏனென்றால் வேதத்தை அவர்கள் அறிந்தும் அறியாதவர்களாக இருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நம்ம அநேகர்கள் வேதத்தை அறிவோம் என்று சொல்கிறோம், வேதத்தை ஆனால் அறியாமல் இருக்கின்றோம், வேதத்தின் கருத்துக்களை புரியாமல் இருக்கின்றோம். சக்கரியா தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கின்றோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவராய் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னால் சக்கரியா தீர்க்கதரிசியானவர் சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தை இங்கே நிறைவேறி இருக்கிறது. Praise the Lord. வேதத்தின் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சம்பவத்திலே நடக்கப்பட்ட அனைத்து சரித்திரங்களும் சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான காரியம். சக்கரியா தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டது, இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேமுக்கு வருவார். அந்த சம்பவம் அவருடைய ஊழியத்தில் அது மட்டும் கண்டதில்லை. ஆனால் அந்த சம்பவம் நடக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ராஜாவாக எருசலேமுக்கு கழுதை மரியின் மேல் ஏறி வருகிறார். ஏறி வருகிற இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டு பட்டணத்தில் உள்ள மக்கள் கேட்கிறார், இவர் யார் என்று. இன்று கூட இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாத மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அறிந்தும் கூட அவர் யார் என்று அவர் அறிய வேண்டிய நிலைமையில் அறியாமல் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தவறு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைவு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து யார் என்று தெளிவாக அறியாமல் இருப்பதுதான். Praise the Lord. அதே நேரத்தில் அவர் யார் என்று அறிந்து செயல்பட்டால், அறிந்து செயல்படுகிறவர்களே அவருடைய அன்றன்ற தேவைகள் மட்டுமல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவன் சொன்னார், அவர் என்னை அறிவார்கள், நான் அவர்களை அறிகிறேன். Praise the Lord. அவர் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று யோவானின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே முற்றிலுமான விடுதலை உண்டாவது இயற்கையான காரியம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராயிருக்கட்டுமே, உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து யார் என்று அறிய நீங்கள் முற்பட்டால்
உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் அறிய ஏக்கம் இருந்தால், இல்லை என்றால் அறியக்கூடியதான விருப்பம் உங்களுக்கு இருந்தால், இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது பரிசுத்த வேத புஸ்தகம். அந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தால் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு பரிகாரமாகும். இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன? எருசலேமுக்கு செல்கின்ற மக்களுடைய பிரச்சனை என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம். 2 விதமான அடிமைத்தனங்கள். ஒன்று, அவர்கள் ரோமன் அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ரோமன் அரசாங்கத்தில் விடுதலை அடைய வேண்டியது அவர்களுக்கு சரித்திரபரமாய் அரசியலாய் அவர்களுக்கு ஏற்படப்பட வேண்டிய ஒரு விடுதலை. அதே நேரத்தில் இரண்டாவது, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். உலகத்திலே பிறக்கிற எல்லா மனுஷனும் பாவத்துக்கு அவன் அடிமையாய் பிறக்கிறான். அவனுக்கு அறியாமலே அவன் பாவம் செய்கிறான். எந்த தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய கற்றுக் கொடுப்பதில்லை, சொல்லிக் கொடுப்பதில்லை. தெரியாமல் வருகிற தவறுகளை கூட அவர்கள் தவறு என்று உணர்த்தி அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல காரியத்தை செய்ய கற்றுக் கொடுப்பது இயல்பான காரியம். ஆனால் அதே நேரத்தில் பாவமோ மனிதன் அறியாமல் அவனில் சூழ்ந்து செயல்படுகின்றது. இப்படிப்பட்டதான இந்த பாவத்திலிருந்து விடுதலைக்கு உலக பிரகாரம் எந்த கிரியைகளினாலே விடுதலை அடைய முடியாது. இந்த நாட்களில் பாரம்பரியமான சிந்தனைகளிலே மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய அநேக விதமான நற்கிரியைகள் செய்கிறார்கள். அநேக புண்ணிய இடங்களை அவர்கள் சந்திக்க முயற்சிக்கிறார்கள். அநேக தியாகங்கள் செய்கிறார்கள். அநேக விதமான கிரியைகள் செய்கிறார்கள். ஆனால் இந்த கிரியைகள் ஒன்றுமே மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் உண்டாகாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் செய்யக்கூடாதவர், பாவம் என்பதை ஒருபோதும் செய்யாதவர், எந்த நீதி மன்றங்களும் அவரை விஸ்தரித்த பின்பு அவர் பாவம் அற்றவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை உருவாக்க முடியும். அவர் மனிதனாக பிறந்தாலும் மனிதனுக்கு பிறக்கவில்லை. ஏனென்றால் ஒரு ஸ்திரீயை தேவன் அவரை பிறக்கும்படியாய் கன்னிகையாய் மேரியை எடுத்துக்கொண்டாலும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய பிரசன்னம் அவள் மேல் இறங்கி வல்லமை அவள் மேல் வீழ்ந்து அவள் கர்ப்பம் தரிக்கிறார். புருஷன் அறியாத ஸ்திரீ கர்ப்பம் அடைவதால் பாவம் அறியாமல் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அது மட்டுமல்ல, அவர் பாவம் செய்யாதவர், பாவம் செய்ய தெரியாதவர். பிரைஸ் காட். அப்படிப்பட்ட ஒருவருக்கு தான் பாவம் செய்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்க முடியும். எந்த மனிதனும் ஒரு தவறு செய்தால் அந்த தவறு செய்த மனிதனுக்கு நேர்மையாக மனிதனை நடத்த முடியாது. இந்த நாட்களிலே லஞ்சங்கள் வாங்குகிறார்கள். லஞ்சம் வாங்குகிறவர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று மக்களை போதித்தால் நடக்காத காரியம். குடிக்கிற ஒரு மனுஷன் குடிக்கக்கூடாது என்று மக்களை போதித்தால் அது நடக்கக்கூடாத காரியம். கோபப்பட்டு சண்டை போடுகிற மனுஷன் கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்று சொன்னால் அது நடக்காத காரியம். எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக பாவத்தை வெளிப்படுத்த முடியாமல் பாவம் செய்யாமல் ஜீவித்தால் அவன் சொல்கிற வார்த்தைகளுக்கு மிகவும் கண்ணியமும் மதிப்பும் உண்டாகும். அவராலே ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய 30 வருஷ காலம் அவருடைய மாம்சீகமாய் தகப்பனும் தாயுமாய் இருந்தார். ஜோசேஃபோடும் மரியாவோடும் கூட குடும்பத்தில் வேலை காரியங்கள் செய்தாலும் யோவானால் ஞானஸ்நானம் பெற்று யோர்தானில் இருந்து கரையேறின பின்பு பிதா தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றினவர். ஆனால் அந்த 3 வருட காலத்தில் ஒரு நாள் கூட அவர் ராஜாவாக எருசலேம் வீதியிலே கடந்து செல்லவில்லை. இந்த 21ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தில் அவர் ராஜாவாக வருகிறார். எப்படி வருகிறார்? சோத்திரம். சக்கரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஏற்கனவே சொன்னேனே, அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர் கழுதை குட்டி மரியின் மேல் ஏறி வருகிறார். ஏறி வருவது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே ஒரு தலைவர் வர வேண்டும் என்றால் தோரணங்கள், அது மட்டுமல்ல அலங்கரிப்புகள் ஏராளம் செய்கிறார்கள். ஒருவேளை அவர்களே பணம் கொடுத்து செய்ய வைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. மக்கள் உணர்ந்து அவர்கள் உள்ளத்தின் உணர்ச்சிகள் உருவாகி அவர்கள் இந்த கழுதைக்குட்டியை அலங்கரித்து அதே மேல் ஏறி வருகிற இயேசுவை கோஷம் போட்டு வருகிறார்கள். அவர்கள் என்ன கோஷம் போடுகிறார்கள்? ஹோசன்னா என்று கோஷம் போடுகிறார்கள். ஹோசன்னா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அது ஒரு லாட்டின் வார்த்தை. அந்த லாட்டின் வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது எங்களை ரட்சியும். அப்படி சொன்னால் என்ன? ரோமன் அரசாங்கத்தில் இருக்கிற எங்களை இப்பொழுது ரட்சியும். இல்லை என்றால் இரண்டாவது கருத்து, பாவத்தில் இருக்கிற எங்களை இப்பொழுது ரட்சியும். பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் இன்னைக்கு உலகத்திலே பாவத்திலிருந்து இருக்கிற மனுஷன் ரட்சிக்க இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவராலும் கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த போது லூக்கான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறது, தேவதூதர்கள்
மந்தியை மேய்த்துக் கொண்டிருந்தான மேய்ப்பர்களோடு இப்படி சொல்கிறார்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், சகல உலகத்துக்கும் மிக சந்தோஷமான ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு தருகின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எருசலேமிலே பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கிறார். அப்பொழுது தூதர்கள் வானத்திலிருந்து என்ன சொன்னார்கள்? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த குழந்தையாக பெத்லகேமிலே பிறந்து மாட்டுத் தொழுவிலே கிடக்கக்கூடிய இயேசுவை குறித்து தூதர்கள் சொன்ன வார்த்தை கர்த்தர். கர்த்தர் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? கர்த்தத்துவம் நடத்துகிறவர், ஆளுகை செய்யக்கூடியவர், முற்றிலுமாய் ஆளுகை செய்யக்கூடியவர். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நீங்கள் இயேசுவை கர்த்தர் என்று சொன்னால் அந்த வார்த்தையில் என்ன அடங்கி இருக்கிறது தெரியுமா? இயேசுவே முற்றிலுமாய் என்னுடைய ஆளுகைக்கு உமது கரங்களுக்கு நான் ஒப்பு தருகிறேன். அந்த கருத்தை உணர்ந்து நீங்கள் செயல்படும்படியாய் இந்த நிமிஷத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரன் முறையில் உங்களை நான் அன்பாய் வெட்டிக்கொள்கிறேன். நீங்கள் கர்த்தர் என்று சொன்னால் அவர் கர்த்தத்துவம் நடத்துகிறார், உங்களை ஆளுகை செய்கிறார். அவர் வேறொருவருக்கு உங்களை ஆளுகை செய்ய உரிமை கிடையாது. அவர்தான் கர்த்தர், அவர் கர்த்தர். இரண்டாவது, கர்த்தர் என்னும் கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? அபிஷேகித்தார், பிதாவினால் அபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட்டவர். அப்படி சொன்னால் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும் என்று ஏசாயாவில் நாம் பார்க்கின்றோம். பாவத்தின் அடிமத்தத்தில் இருக்கிற நுகங்கள், வியாதியின் அடிமத்தில் இருக்கிற நுகங்கள் முறியப்படும். இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பாவத்தின் நுகத்திலே அடிமைப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கும் என்றால் எங்களுக்கு எப்படி மீட்புண்டாகுமோ, எங்களுக்கு எப்படி ரட்சிப்புண்டாகுமோ, எங்களை இந்த பாவத்திலிருந்து யார் விடுவிப்பார், இந்த வியாதியில் எங்களை யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டிருந்தால் இந்த வேளை கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் என்ற முறையிலே உங்களோடு எனக்கு வேத வார்த்தை அடிப்படையிலே மிகவும் தெளிவாக உங்களுக்கு வெளிப்படுத்த முடிவது கிறிஸ்து அபிஷேக்தர். அவர் உங்களை உங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அவர்களை வியாதியிலிருந்து விடுவிக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தை பிரகாரம் உங்களை ஒப்பு கொடுத்தால், இந்த செய்தி உங்கள் காதில் கேட்கின்ற வேளையில் உங்களுடைய வியாதி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்கள் வியாதி சுகமாகும் என்று தெளிவாக அனுபவத்தின் அடிப்படையிலே என்னால் சொல்ல முடியும். தாராளம் அப்படி கண்டு கொண்டிருக்கின்றோம். இதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கதைகள் அல்ல, இது பிறர் சொன்னதான கதைகளிலே அனுபவத்தின் அடிப்படையிலே யாராவது அதை நிரூபிக்க சொன்னால் நிரூபிக்கவும் தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உண்மை உள்ளது, அவர் உண்மையாய் கிரியை செய்கிறவர். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து யாருங்க? கர்த்தர். இயேசு கிறிஸ்து யாருங்க? அபிஷக்தர், விடுவிக்கிறவர், சுகமாக்குறவர். இயேசு கிறிஸ்து யாருங்க? ரட்சகர். பிரைஸ் காட். அப்ப ரட்சகர் என்ற வார்த்தை என்ன? வார்த்தையோட அர்த்தம் என்ன? ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர் என்றால் என்ன சொன்னால் என்ன? எந்த நிலைமையிலும் ரட்சிக்க முடியாமல் கட்டப்பட்டதான ஒரு மனிதனை கட்டுகளிலிருந்து விடுவித்து அவர்களை சுதந்திரவாளியாய் ஆக்குவது. அதுதான் பாபத்தின் கட்டிலிருந்து விடுதலை அடைய முடியாத மனிதனை பாபத்தின் கட்டிலிருந்து விடுவிப்பது. வியாதியின் கட்டிலிருந்து ஒருவேளை மருத்துவம் நமக்கு உதவி செய்யலாம், மருத்துவத்தில் நாம் விடுதலைகள் அடையலாம், சுகம் அடையலாம். ஆனால் மருத்துவம் கூட ஒரு சில வியாதியஸ்களை பார்த்து எங்களால் முடியாது என்று எத்தனையோ பேர்கள் சொன்னதை எனக்கு நன்றாய் தெரியும். ஆஸ்பத்திரிகள் கைவிட்டவர்களை நாங்கள் செபித்து தேவன் சுகமாக்கி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, அனுபவத்தின் அடிப்படையிலே அதை வெளிப்படுத்தவும் நிரூபிக்கவும் முடியும். ஆதலால் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சகர், உங்களை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட். எந்தெந்த நிலைமையிலிருந்து? பாவத்தின் கட்டிலிருந்து உங்களை ரட்சிக்கிறவர், சாபத்தின் கட்டிலிருந்து உங்களை ரட்சிக்கிறவர், வியாதியில் உங்களை ரட்சிக்கிறவர். அது மட்டுமல்ல, இந்த சரீரம் செய்கிற பாவத்திற்கு இந்த சரீரம் ஆனது மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாவிட்டால் நித்திய நரகத்துக்கு இந்த சரீரம் போகப்பட வேண்டியிருக்கு. மனிதனுடைய முடிவு ரெண்டு இடம்தான், ஒன்று நித்திய நரகம், இன்னொன்று நித்திய ரட்சிப்பு பரலோகம், தேவ சமூகம். தேவ சமூகத்தில் செல்லப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் தான் அந்த இடத்தில் போக முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நித்திய நரகத்துக்கு போய்விடும். அதான் நரகம் மனிதனுக்காக தேவன் உருவாக்கவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசுக்கும் அவனுடைய உடந்தை ஆளுகளுக்கும் தேவன் ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். ஆனால் அதே நேரத்தில் எந்த மனிதனும் நரகத்துக்கு போக தேவன் விரும்புவதில்லை. தேவன் விரும்புவது அவருடைய சாயலே சிருஷ்டித்த மனிதன்
அவருடைய சுபாவத்தை கொடுத்த மனிதன் அவரோடு கூட என்றென்றும் இருக்கப்பட வேண்டும். அதுதான் ஏதேனில் அவர் விரும்பினார். ஏதேனில் அதற்காக மனிதனை சிருஷ்டித்தார். அவரோடு கூட உலாவின மனுஷன், அவரோடு கூட உறவாடின மனுஷன், அவரோடு கூட செயல்பட்ட மனுஷன், அவரோடு கூட மாலையிலே நடந்த மனுஷன் கீழ்ப்படியாமை வந்த பொழுது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமை வந்தபோது அவனை ஏதேலிருந்து புறக்கணிக்கப்பட்டது. தேவனுடைய மகிமையாயிருந்த மனுஷன் மகிமை இழந்து போனான். அவனை மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுடைய மண் சரீரத்துக்கு உருவான மண் சிந்தனைகள் அவனுக்குள் உருவாயிற்று. அந்த உருவான சிந்தனைகளை இன்னும் மாற்றி அவனுக்கு தேவனுடைய மகிமை கொடுக்கும்படியாக, மகிமையுடனே மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தார். ஆதலால் அவர் சிறியோரையும் பெரியோரையும் ராஜாக்களையும் பாமர மக்களையும் தரித்திரரையும் ஒரே போல் ரட்சிக்கும்படியாக தான் அவர் இந்த பூமியிலே தரித்திராய் பிறக்கும்படியாய் வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஜோசேப் நல்ல வேலை செய்து ஒரு குடும்பத்தை நடத்தினவர். அதே நேரத்தில் அவர் மரியாளானது இயேசுவை பிரசவிக்க வேண்டிய வேளையிலே அவர்களுக்கு அந்த பிரசவன் எடுக்கக்கூடியதான ஒரு அறை கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, சோத்திரம், அந்த நாட்கள் இப்படி சொல்லுகிறது, அங்கே பிரயாணமாய் போகிறவர்களுக்கு தங்கக்கூடிய வழியம்பலம் என்றதான அந்த இடத்தில் கூட இடமில்லை. ஆதலால் வீதியிலே பிரசவித்து மாட்டு தொழுவிலே அவரை படுக்க வைத்தது என்று கேட்கிறோம். பாருங்க, மாட்டு தொழு எவ்வளவு மிகவும் மோசமான இடம். எவ்வளவு சுத்தமாய் வைத்தாலும் துர்நாற்றம் உண்டாக தான் செய்யும். எவ்வளவு சுத்தமாய் வைத்தாலும் அந்த மாட்டு தொழுவிலே கொசுக்கள், இன்னும் ஈக்கள், அநேக விதமான பிராணிகள் இருக்கும். பாருங்க, உலகத்துக்கு ராஜாவாய் பிறக்க வேண்டியவர், உலகத்தின் ராஜாவாய் ஆளுகை செய்ய வேண்டியவர், அது மட்டுமல்ல சீக்கிரமாய் அவர் வருகிறார் என்று சொன்னவர், வந்து ராஜாவாய் ஆளுகை செய்ய வேண்டியவர், இதா படுக்க இடமில்லாமல் மாட்டு தொழுவிலே படுத்திருக்கிறார். ஏன்? சிறியோரையும் பெரியோரையும் எளிமைப்பட்டவரையும் உன்னதர்களையும் ரட்சிக்கும்படியாக தாழ்மையான வேஷம் தரித்தார். ஆதலால் தான் சோத்திரம், இயேசு கிறிஸ்து தன்னை தான் தாழ்த்தி என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த எருசலேமுக்கு போனதான சம்பவத்துக்கு வருகின்ற வேளையில் அவரை இந்த கழுதையின் மேல் ஏறி வந்த அவரை பார்த்து மக்கள் இவர் யார்? பாருங்க, யூதர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியவில்லை. நியாயப்பிரமாணத்தில் நிறைய இடங்கள் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் கன்னிகையிலே பிறப்பார்னு சொல்லி இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அவருடைய கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கிறது, அவர் ஆளுகை செய்வார்னு சொல்லி இருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் ஈசாயின் முனையிலிருந்து ஒரு தளிர் தோன்றும் என்று சொல்லி இருக்கிறது. மட்டுமல்ல, எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் ராஜாவாக, நித்திய ராஜாவாக வரும் என்று சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் நித்திய ஆளுகை செய்கிறார் சொல்லி இருக்கிறது. பிரைஸ் காட். இவ்வளவு பழைய ஏற்பாட்டில் இன்னும் அநேக இடங்களில் அவர் ராஜாவாய் வருகிறேன் என்று சொன்னதை உணராமல் அதை படித்தவர்கள் மறந்திருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருமுறை நீங்கள் கேட்டிருந்தால், கிறிஸ்து யார் என்று புரிந்து கொள்ள நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாயிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும், உங்களுடைய காரியங்கள் என்ன குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவால் கூடும். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நானே ரட்சிப்பாக இருக்கிறேன், என்னில் அல்லாமல் யாரும் பிதாவின் சமூகத்தில் கடந்து வருவதில்லை, நான் உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவ்வளவு ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக, தெளிவாய் சொல்ல கூடியவர் ஒருவரும் கிடையாது, அவர் ஒருவரே தான். சோத்திரம். அவர்தான் இந்த கழுதை குட்டியின் மேல், மரியின் மேல் ஏறி வருகிறார். அந்த எருசலேம் பட்டண மக்கள் அவர் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். பிரைஸ் காட். அதே நேரத்தில் அவர் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன். பிரைஸ் காட். லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போகின்றதான ஒரு சம்பவத்தை அங்கு நமக்கு காண முடிகிறது. அந்த எரிகோவுக்கு செல்லுகின்ற வேளையில் வீதியிலே உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு குருட கண் பார்வை இழந்தான் ஒரு மனுஷன். அந்த மனுஷனை குறித்து அந்த இடத்தில் பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, பர்த்திமாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்த்திமாய் திரளான மக்கள் போகின்றதான ஆரவார சத்தத்தை கேட்டு அந்த இவர் யார் என்று அறிய விரும்புகிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், இவர் யார் என்று கேட்கிறார். கூட போன மக்கள் சொல்லுகிறார்கள், இவர் நசரேனாய இயேசு என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, பர்த்திமாயோடு சொன்னது நசரேனாய இயேசு என்று சொன்னார். ஏனென்றால் இயேசு நசரேத்தில்
வளர்ந்ததுனால இயேசுவை நசரேனா இயேசு என்று மக்கள் அழைத்தார்கள். அவர்கள் சொன்னது நசரேனா இயேசு. ஆனால் பாருங்க, அந்த வசனம் நீங்கள் வாசித்து பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையில் அவர் சொல்லுவார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பார்த்தீங்களா, அவர் தாவீதின் குமார் என்று அவர் உணர்ந்தார். தாவீதின் முளையிலிருந்து ஒரு முளை வரும் என்று ஏசாயா தீர்க்க சொன்னதான வார்த்தையை அவர் ரிப்பீட் பண்ணுகிறார். தாவீதின் சிங்காசனத்திலே அவர் எழுந்தருளுவார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அவர் ரிப்பீட் பண்ணுகிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் என்று அறியக்கூடிய அறிவு உங்களுக்கு உண்டாகும்படியாக தேவசமத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய அறிவில் ஒருவேளை அவரை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அதே நேரத்தில் தேவனோடு நீங்கள் ஆலோசனை கேட்டால், தேவனிடம் நீங்கள் செபித்தால், கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆலோசனை தர போதுமானவர். பிரைஸ் காட். அவர் என்ன சொல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவரை திரளான மக்கள் கூட இருந்தனால அவருக்கு அது இயேசு கேட்கவில்லை. அப்பொழுது மக்களுடைய சத்தத்தில் அவர் கேட்கிறார், அது யார் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதோ ஒரு குருடன், ஒரு பார்வையற்றவன், கண் பார்வை இல்லாதவன் அவன் சத்தமிடுகிறான் என்று சொன்னார். பிரைஸ் காட். அதே நேரத்தில் அந்த வேளையிலே கூட நடந்த, முன்னும் பின்னும் நடந்த ஜனங்கள், அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவனை அதட்டினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். வேதனையோடு இருக்கிற மனிதனை அதகட்டுகிற உலகம்தான் இது. வேதனையோடு இருக்கிற மனிதனுக்கு சோத்திரம் ஆறுதல் கொடுக்க முடிவதில்லை. உறவினரானாலும் சரி, சொந்தக்காரனாலும் சரி, யாரானாலும் சரி, அந்த வேளை ஆறுதல் கொடுக்காமல் மீண்டும் புண் ஆன இடத்திலே வேல் பாய்கிறது என்று தமிழில் சொல்லப்பட்ட பழமொழிக்கேற்ற வண்ணம் வேல் பாய வைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய கூக்குரலை கண்டு, அவனுடைய கண்ணீரை கண்டு நின்றார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் நின்று அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற நீங்கள் யாராயிருந்தாலும் கண்ணீரோட, இயேசுவே, தாவீதின் குமாரனே, உலக இரட்சகரே, கிறிஸ்துவே, என்னை ரட்சியும், என்னை சுகமாக்கும், என்னை விடுவியும், என்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் தாரும் என்று நீர் சொன்னார். உன்னைக்கு பரிகாரம் தர இயேசு கிறிஸ்து போதுமானவர். பிரைஸ் காட். அந்த பர்த்திமாவை ஆண்டவர் அழைத்து அவர் சொல்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்ல, எனக்கு பார்வை அடைய வேண்டும். அதே நேரத்தில் இயேசு சொன்னார், நீ பார்வையடையட்டும். அவனுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஆதலால் இயேசு கிறிஸ்து யார் என்று எருசலேமில் இருக்கிற மக்கள் புரியவில்லை. அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பட்டதாரிகள், உன்னதர்கள், ஐஸ்வர்யவான்கள், பெரிய பிசினஸ் பீப்புள், பெரிய அலுவலகத்தார்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியவில்லை. கண் பார்வை இழந்த பர்த்திமாய் இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்தான். அவன் விடுதலை பெற்றான். எருசலேமோ கடைசி பார்க்கின்ற வேளையிலே அது அழிவுக்கு காரணமாய் மாறிற்று. அந்த இடமே அழிந்து போயிற்று. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பர்த்திமாயோ சுகம் பெற்று சோத்திரம் தேவ சமூகத்தில் மட்டுமல்ல, அவன் குடும்பத்திலே, சமுதாயத்திலே ஆசீர்வாதமாய் வாழுகிறான். என்னை கேட்கிறவர்களே, நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய பிள்ளையாய் ஜீவிக்க நீ ஒப்புக் கொடுத்தால் அவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை நான் செபிக்கிறேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அந்த கேட்டதான வார்த்தையானது அவர் உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள கிருபை கொடுப்பீராக. அது நிமித்தமாய் ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் கிருபை தாரும். இந்த மக்களை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதம் மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.